ஆட்சிக்கு வரும்போது இருக்கும் சொத்து மதிப்பு 5 ஆண்டுகளில் பல மடங்கு உயர்வது என்பது தார்மீக ரீதியாக பெரிய கேள்விக்குறி. மக்கள் பணத்தில் தங்களை வளர்த்து கொள்ளும் போக்கு மாறாத வரை உண்மையான சேவை என்பது காகிதத்தில் மட்டுமே இருக்கும். இலவசங்கள் என்பது ஒரு தற்காலிக தீர்வு அல்லது தேர்தல் களம். ஆனால் தரமான சாலைகள், சுத்தமான குடிநீர் மற்றும் தடையில்லா மின்சாரம் ஆகியவை ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள். இலவசங்களை கொடுத்துவிட்டு உரிமைகளை பறிக்கிறார்கள் என்ற உங்கள் கருத்து மிகவும் ஆழமானது. ஆட்சியாளர்கள் ஏன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதில்லை என்ற கேள்வி மிக முக்கியமானது. கொள்கை வகுப்பவர்களே அந்த சேவையை நம்பாத போது அது சாமானியர்களுக்கு மட்டும் எப்படி தரமானதாக இருக்கும்? அவர்கள் அங்கு சிகிச்சை பெறத் தொடங்கினால் மட்டுமே தரம் தானாக உயரும். ஒவ்வொரு மழையின் போதும் சாலைகள் சேதமடைவதும் தெருவிளக்குகள் எரியாமல் இருப்பதும் நிர்வாக சீர்கேட்டையே காட்டுகிறது. தரமான சாலைகள் அமைப்பதற்கான தொழில்நுட்பம் இருந்தும் ஊழல் காரணமாகவே அவை நீண்ட காலம் உழைப்பதில்லை என்பது நிதர்சனம். மாற்று அரசியல் அல்லது புதிய கட்சிகள் வரும்போது பழைய கட்சிகள் பதற்றமடைவது இயல்பு. நீங்கள் சொன்னது போல மக்களுக்கு எல்லாம் சரியாக செய்திருந்தால் ஏன் பயப்பட வேண்டும் என்ற கேள்விதான் ஜனநாயகத்தின் ஆணிவேர். மாற்றம் என்பது ஆட்சியாளர்களிடமிருந்து மட்டுமே வருவதில்லை, அது வாக்காளர்களாகிய நம்மிடமிருந்தும் தொடங்க வேண்டும். உங்கள் ஆதங்கம் ஒரு மாற்றத்திற்கான விதையாக இருக்கட்டும்.